பரபரப்பை ஏற்படுத்திய நீதிமன்ற கொலை தொடர்பான முழு அறிக்கை. கடத்தல், போதைப்பொருள் வியாபாரம், கப்பம் பெறுதல், 39 கொலைகளை செய்த நபருமாகிய கணேமுல்ல சஞ்சீவ நேற்றைய தினம் கொல்லப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக 2019 ஆண்டளவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரான கணேமுல்ல சஞ்சீவ அல்லது மலிங்கமுவே சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன திட்டமிட்ட ஒரு கும்பலோடு சேர்ந்து தனியார் வங்கியொன்றில் 7 கோடி ரூபாய் கொள்ளையிட்ட சம்பவத்தில் முதலில் கணேமுல்ல சஞ்சீவ கைது செய்யப்பட்டார். சிறைக்கு சென்ற சஞ்சீவ அப்போதைய கொழும்பின் பாதாள கோட் பாதகர்களான ப்ளூ மெண்டல் சங்க, ஆர்மி சம்பத் ஆகியோரது அடியாளாக வெளியில் வருகின்றார். அதன் பின்னர் கட்டம் கட்டமாக கொழும்பை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர சஞ்சீவ பல முயற்சிகளை செய்தாலும் அதற்கு தடையாக தெமட்டகொட சமிந்த எனும் பாதாள உலக உறுப்பினர் செயற்பட்டு வந்தார். எனவே சமிந்தவை கொலை செய்ய சஞ்சீவ முயற்சி செய்தார். முதற் சம்பவமாக தெமட்டகொட இறைச்சி கடைக்கு முன்னால் வாகனத்தில் வந்து துப்பாக்கிச் சூடொன்றை நடத்தினார். இதனால் இவர்களின் அடியால் ஒருவர் உயிரிழந்திருந்தாலும் தெமட்டகொட சமிந்த உயிர் தப்பியிருந்தார். இச்சம்பவத்தின் பின்னர் சஞ்சீவ உட்பட குழு போலி கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு துபாய் சென்றிருந்தது. எனினும் குறுகிய நாட்களுக்கு பின்னர் சஞ்சீவ மீண்டும் இலங்கைக்கு வந்து சமிந்தவை கொலை செய்ய முயன்றார். பாரத லட்சுமண் கொலை வழக்கில் சமிந்த ஆஜராகி மீண்டும் சிறைக்கு சென்றிருந்த போது பேருந்து வண்டியை தெமட்டகொட பகுதியில் பாதை நடுவில் இடைமறித்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார் கணேமுல்ல சஞ்சீவ. எனினும் சமிந்த உயிர் தப்பிய நிலையில் இந்த விடயத்திலும் கணேமுல்ல சஞ்சீவ கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருந்தார். மீண்டும் சிறைக்கு சென்ற சஞ்சீவ கொழும்பை கைவிட்டுவிட்டு கம்பகா மாவட்ட பாதாள செயற்பாடுகளை தனக்கு கீழ் கொண்டுவர முயற்சி செய்தார். அங்கே அவருக்கு தடையாக இருந்தவர் ஒஸ்மான் என்பவர். 2018 ஏப்ரல் மாதம் ஒஸ்மான் மீதும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார். தொடர்ந்து தான் இறக்கும் வரை 39 கொலைகளை செய்துள்ள கணேமுல்ல சஞ்சீவ நேற்று கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு தரப்பினரும் அதிர்ச்சியையும் தமது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் புதைக்கப்பட்டிருந்த கிளைமோர் குண்டுகள், T56 ரக துப்பாக்கிகள், AK-47 உள்ளிட்ட ஆயுதங்களை தோண்டி எடுத்து கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு கடத்தி இரகசியமான முறையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்தமை மற்றும் கொள்வனவு செய்தமை, நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை கொலை செய்ய சதி செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. மேற்படி வழக்கானது வத்தளி பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே முன்னெடுக்கப்பட்டது. வேறொரு வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த கணேமுல்ல சஞ்சீவ 2021 ஆண்டு இரகசியமாக வெளிநாடு சென்றார். வெளிநாட்டிற்கு சென்று 2 வருடங்களில் 17 கொலைகளை தனது சகாக்கள் மூலம் செய்துள்ளார். சஞ்சீவ குமார சமரரத்ன என அழைக்கப்படும் இவர் 2023 ஆண்டு செப்டம்பர் 13 காத்மண்டுவில் இருந்து இலங்கைக்கு திரும்பும் போது கட்டுநாயக்கவில் வைத்து கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். மனித கொலைகள், பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல், கப்பம் பெறுதல், கொள்ளை மற்றும் பல குற்றச்செயல்கள் முதலிய குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 4 மாதங்களுக்கு முன்னர் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் வைத்து சஞ்சீவவின் அதிநவீன தொலைபேசி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியிருந்தனர். இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபராக கணிக்கப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவரது படுகொலை என்பது பழிவாங்கல் கொலையாகவே இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சிறையில் இருக்கும் போது கொழும்பு நகரில் சென்ற ஆண்டு 4 கொலைகள் நடைபெற்றது. தற்போதும் தொடர்ந்து பல கொலைகளை இவர் தனது சகாக்கள் மூலம் நிறைவேற்றியுள்ளார். இதுவே கணேமுல்ல சஞ்சீவவின் பின்னணி. கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த கொலையாளி நவீன பிஸ்டல் பாவிக்காது கிளாசிக்கல் ரிவால்வர் பாவித்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வகையிலும் தொழில்நுட்ப தவறு ஏற்படாத வகையில் அழுத்தமான துல்லியமான வகையில் இக்கொலையை மேற்கொள்வதற்கு அவர் குறித்த துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொலையாளி நிச்சயம் பல கொலைகளை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இத்துப்பாக்கிதாரி புத்தளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கி
துப்பாக்கிதாரி புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் நேற்று அறிவித்தது. முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்ற 34 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதுடன் இவர் இராணுவத்தின் முன்னாள் லெப்டினன்ட் பதவி நிலையில் பணிபுரிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நீதிமன்ற வளாகத்திற்குள் இவருக்கு உதவியாக செயற்பட்ட தேவக இஷார செவ்வந்தி என்ற பெண்ணும் தேடப்படுகின்றார். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி சட்ட புத்தகத்தில் ஓட்டை போட்டு ஆயுதம் நீதிமன்ற கட்டடத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த கணேமுல்ல சஞ்சீவவிற்கு அருகில் துப்பாக்கிதாரி சென்றபோது அவர் சஞ்சீவவின் சட்டத்தரணி என்றே பலரும் கருதியிருந்தனர். எனினும் குறித்த சந்தேக நபர் சஞ்சீவவிற்கு அருகில் சென்று மிக துல்லியமாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து லாவகமாக தப்பிச் சென்றார். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியினால் சாவு என்பார்கள். அதுவே இங்கு நிறைவேறியுள்ளது. இதனிடையே சஞ்சீவவின் சடலத்தை வாங்குவதற்கும் அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அல்லது முன்வரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமே.